ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பற்றி பேச போகிறோம். ஏன்னா இப்போது இந்த பிக் பாஸ் சீசன் 9 50 நாள் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. நீங்கள் உங்களுக்கு இந்த 50 நாள் கடந்த நிலையில் இந்த பிக் பாஸ் சீசன் 9 லாஸ்ட் டாப் 5 கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள யாரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். இதில் நிறைய சம்பவங்கள் நடக்கும். கிட்டத்தட்ட நம்மளும் வந்துட்டு சீசன் 4லேருந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறாங்க, யாரெல்லாம் வந்துட்டு திட்டுறாங்க. இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 4-5 சீசனாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக யாரெல்லாம் திட்டு வாங்குறாங்க அவங்க கடைசி வரைக்கும் வருவாங்க. அசீம், அதுக்கப்புறம் அர்ச்சனா நிறையா வாங்கியிருக்காங்க. மாயா, ரன்னர், சரிங்களா, போன சீசனும் சரி, எல்லாத்துலேயும் சரிங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்துட்டு ரீக்ரியேட் ஆகிட்டே இருக்குது, நம்மளுக்கு நிறைய உணர்த்திட்டே இருக்குது. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து சாண்ட்ரா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு பிரஜன் போயிடுவாங்க, அடுத்த வாரம் சாண்ட்ரா போயிடுவாங்க, அதுக்கு அடுத்த வாரம் திவ்யா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்துட்டு கதலாம் விட்டுட்டுருக்காங்க. நான் என்னுடைய கணிப்பு படி எனக்கு தெரிஞ்சு என்னவாக இருக்குன்னா, கண்டிப்பாக டாப் 5ல் வந்துட்டு விஜய் பார்வதி இருப்பாங்க, திவ்யா இருப்பாங்க, சாண்ட்ரா இருப்பாங்க, விக்ரம் இருப்பார், கமருதன் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் என்னோடய மைண்டுக்கு நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா யாரோட பேர்லாம் வந்து அதிகப்படியாக வந்துட்டு உலாவிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க 5 பேர் தான் இப்போதைக்கு உலாவிட்டுருக்கு. மற்றபடி யார் பேருமே சபரி பேரோ, கனி பேரோ, அரோரா பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு வெளியே போயிடுவாங்கன்றதா எனக்கு தோன்ற விஷயங்கள். இது வந்துட்டு நான் எனக்கு இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணுறதுனால நம்மளுக்கு தோன்ற விஷயங்கள். இவங்களாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. இது தப்பாகவும் போகலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எனக்கு மறக்காமல். ஏன் அப்படின்னா நேற்று வந்துட்டு முழுக்க அந்த எபிசோட் யாரை சம்மந்தப்பட்டதுன்னா சாண்ட்ரா, திவ்யா தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே கொஞ்சமாக போடுவாங்க வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு, அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து காமிப்பாங்க. ஒரு அந்த ஃபஸ்ட்டு பிரேக் வர வரைக்கும் காமிச்சிட்டு மீதியை வந்துட்டு ஃபுல்லாக பேசிடுவாங்க. ஆனால் முழுக்க 2 பிரேக் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை எபிசோடில் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் வியாழக்கிழமை நைட் நடந்த விஷயங்கள் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை எபிசோட காமிச்சாங்க, அதாவது சனிக்கிழமையில் வந்துட்டு காமிச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க பெருக்கினது, கூட்டினது, அதுக்கப்புறம் ஒற்றாடி, அது அவங்க விளையாண்ட விளையாட்டுகள், அவங்க பேசின வார்த்தைகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் காமிச்சாங்க. அப்போ ரொம்ப பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய தப்புன்னு எவ்வளோ பெருசுன்னு தெரியுங்களா. விஜய் பார்வதி திட்டினது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பத்தாது, கமரி திட்டினது பத்தாது, சபரி திட்டினது பத்தாது, அதை விட அதிகப்படியாக திட்டணும். அதனால தான் நேற்று வந்து வச்சு செஞ்சுருப்பார். ஆனால் கடைசியில் வந்துட்டு சாண்ட்ராவோட முகம் எப்படி இருந்தது? சிரித்த மாதிரி இருந்தது. ஸோ அவர் அவ்வளோ திட்டிட்டு கடைசியில் அவங்க சிரிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் நீங்கள் இந்த மாதிரி நிலமையில் இருக்கீங்க. திவ்யா வந்து உங்களை யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி முடிச்சிட்டார் இல்லை. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஆமாம், அவங்க வந்து அதாவது திவ்யா வந்து தப்பு பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல, திவ்யா பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தானே ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஜய் சேதுபதி கேட்டிருப்பார். சாண்ட்ரா அவங்க சாண்ட்ரா அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பத்தியாக வந்துட்டு ஒரு விஷயத்தை, அதாவது எனக்கு முடியலன்னு உட்காந்துட்டாங்க, அவங்க விட்டுருங்க. ஏன்னா அவங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க நம்ம எதுவுமே கேட்க முடியாது, அது உண்மையோ பொய்யோ. அதனால தான் நேற்று வந்து மிரட்டி உட்கார வச்சுப்பார். இல்லை பரவாயில்லைங்க, இல்லை உட்காருமா பரவாயில்ல, என்னங்க கேட்குறீங்க அப்படின்னு உட்காருங்க அப்படி கத்திருப்பாரோ, அவங்க உட்காந்துங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. இவ்வளோ நடந்துட்டு கடைசியில் வந்துட்டு அவங்க 2 பேரும் புனிதமாக்குறாங்களா? எப்படி சம்மந்தமே இல்லாமல் விஜய் பார்வதி நின்று ஏதோ சொல்ல வராங்க. போதும் பார்வதி, நீங்கள் நடித்ததெல்லாம் போதும், உங்களை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் தானே அவங்க 2 பேரும் ஏற்றி விட்டுருப்பீங்கன்ட்டு. இப்போ என்ன ஆகிடுதுன்னா அட்டென்ஷன் அப்படியே வந்து விஜய் பார்வதி பக்கம் ஷிஃப்ட் ஆகுது. இவங்க 2 பேரும் வந்துட்டு தப்பே இல்லாதவங்க மாறுறாங்க. பாதி பேர் கண்டுக்கு அப்படி மாற்றப்படும். இப்போ ஒரு சில பேர் வந்து திங்க் பண்ணி ஆமாம்ல இது இப்படி இல்லை என்ன இப்படி சொல்கிறேன், ஒரு சில பேர் விஜய் சேதுபதி சொல்லிட்டார் கரெக்ட் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போவாங்க. ஒரு சில பேர் எப்படிங்க அவங்க காரணமாகும் அப்படின்ட்டு. இப்போ விஜய் பார்வதிக்கு ஹேட்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு குஷியாகிடும். பார்த்தீங்களா நாங்கள் தான் சொன்னோம்ல, சரி ஏதாவது இருக்கா அந்த மாதிரி இல்லை, ஆனால் அவங்க இல்லாமல் சொல்ல மாட்டாங்களே அவன்ற மாதிரி அங்கே ஒரு விஷயத்த வச்சுருவாங்க. என்னத்தான் சொல்கிறது. ஸோ கன்ஃபார்மாக பார்க்கும்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஏன்னா கடைசியில் நான் பார்க்குறேன், ஏன்னா பிரஜனை வந்து அவ்வளோ திட்டுறாரு. பிரஜனை வந்துட்டு அவர் பேசின விஷயங்கள் எடுத்து வைக்கிறாரு. பிரஜனை விட அதிகமாக வந்து சாண்ட்ரா பேசினாங்க. சாண்ட்ரா விஷயங்கள் பெருசாக வரவே இல்லை. அவங்க அந்த கண்ணை பற்றின பேசின விஷயங்களும், அதுக்கப்புறமா அந்த ஏன் வந்துட்டு ஒழுங்காக வந்து பனிஷ்மெண்ட் செய்யலைன்ற விஷயங்கள் மட்டும்தான் வெளியே வந்துச்சு. அதுக்கும் வந்து என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்துட்டு விஜய் பார்வதியால் தான் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால அவங்க திவ்யா உங்களை யூஸ் பண்ணிட்டாங்கிற மாதிரி ஒரு போரை போட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இதை வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்ம் வந்து சாண்ட்ரா வந்து டாப் 5 இருக்க வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது, சரிங்களா. ஸோ திவ்யா, சாண்ட்ரா, விஜய் பார்வதி, கமருதீன், விக்ரம், இவங்க. ஏன்னா விக்ரம் பற்றியும் பெருசாக வந்து இது பண்ணுறதே இல்லை. இதுக்கு முன்னாடி விக்ரம்னு ஒருத்தர் இருப்பார், சீசன் 5 அசீம் சீசனில், அவரையும் இப்போ பெருசாக வந்து கமல்ஹாசன் அவர்கள் பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து நிற்பாங்க சர்ன்னு வந்துட்டு
சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு தோன்ற விஷயங்கள் இதுதான் வந்துட்டு அவங்களோட பிளானாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு இவங்க வந்துட்டு டாப் 5ல வருவாங்களோன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.